அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி அமரப்போறார். இந்த ரிஷப ராசி என்பது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், தனவாக்கு, குடும்பஸ்தானம். அப்போ தனஸ்தானத்தில் தனகாரகனே குரு பகவானே அமர்றதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய வருஷமாக இருக்கும். அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால் நிறைய மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதில் சில ராசிக்காரவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படிங்கிறது ஒன்று. அந்த வகையில் முதலாவதாக மேசராசிக்காரவங்க, இரண்டாவதாக தனுசு ராசிக்காரவங்க, மூன்றாவதாக கும்பராசிக்காரவங்க. அப்போ இந்த குரு பயிற்சியில் ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மேச ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இந்த வருஷத்தில் இந்த மேசராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகுந்த சிறப்பான பொன்னான ஆண்டு. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் எட்டி பிடிச்சிட்டுறீங்க. புரியுதுங்களா? அப்போ மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய காரகம் என்ன? இந்த மேச ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன ராசியான தொழில்கள், இந்த தொழிலை செஞ்சால் அவங்க நல்ல வளர்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பாருங்கள். முதலாவதாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க. ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன். இந்த பூமியை வாங்கி விற்பது, விவசாயம் செய்வது, இது எல்லாமே ஒரு சிறப்பான நிலையை இப்போ கொடுக்கக்கூடியது. அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய ரியல் எஸ்டேட் தொழிலில் நிறைய சிரமங்களை சந்திச்சிருந்தாலும், நஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும் அது இப்போ தேரப்போகுதுன்னு அர்த்தம். அதுலேருந்து நீங்கள் மீள போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் தொழில் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறும். அதுக்கு அப்புறமா எலக்ட்ரிக்கல் தொழில் செய்கிறாங்க இல்லையா, மின்சார பொருட்கள் வைத்து வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போது எலக்ட்ரீஷியன்கள் அவங்களுக்கு எல்லாமே வேலை சிறப்பாக போகும், நல்ல வருமானம் இருக்கும். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கும். அந்த கடை வியாபாரம் நல்லா போகும். அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடை புறம் எல்லாம் நல்லா ஓடும். அவங்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருவாங்க. உலோகப் பொருட்கள், உலோகத்தை வடிவமைத்து விற்பனை செய்யக்கூடியவன்றவர்கள், அதாவது நகைப்பற்றை, இந்த நகை தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே சிறப்பாக வருவாங்க. பொதுவாகவே தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே மிக சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டம் உங்கள் தொழிலில் நீங்கள் நல்லா பிரகாசிப்பீங்க, நல்ல வருமானம் இருக்கும். அதேமாதிரி இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, என்னுடைய தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த மேசராசிக்காரவங்க ஒரு நல்ல வேலையில் போய் இருக்கக்கூடிய காலகட்டம். புரியுதுங்களா? அப்போ குருவினுடைய 9ஆம் பார்வையால் இந்த மேசராசிக்காரவங்க இந்த தொழில்களில் எல்லாமே ஒரு அபரிதமான வளர்ச்சியை அடைய போகிறாங்க. கண்டிப்பாக அடைஞ்சே தீருவீங்க, அதில் ஒரு மாற்றம் கிடையாது. மேசராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அந்த செவ்வாயினுடைய காரகத்தில் இருக்கிற தொழில்களுக்கு மிகுந்த மரியாதை. மற்றபடி உங்கள் தொழிலில் எந்த ஒரு தொய்வும் ஏற்படாது. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? கட்டிடத்துறையில் கட்டிடக்கலை கான்ட்ராக்டர்காரர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மிக ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்லா தொழில் ஓடும். அதில் எந்த ஒரு குற்றம் குறையும் கிடையாது, மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக ஏற்றம்தான். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ராவல்ஸில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கவங்க, இந்த வாகன விற்பனையாளர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அவங்களுடைய வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்காரவங்க. இந்த தனுசு ராசி இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கின்றார். இந்த கன்னிராசி தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம். இந்த கன்னி ராசியினுடைய அதிபதி யார்? புதன் பகவான். இந்த புதன் பகவானும் குருவும் கல்விக்கு காரகர்கள் தான்.
அப்ப கண்டிப்பாக கல்வித்துறையில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் வரும். இப்ப கல்வி ஸ்தாபனங்கள் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறப்பான காலகட்டம். மிக அற்புதமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அப்புறமா மேடை பேச்சாளர்கள், மேடையை அலங்கரித்து, மக்களை சிரிக்க வைத்து, பட்டிமன்றம் நடத்துகின்றார்கள் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலம். மிக அற்புதமாக இருக்கும். அதுக்கு அப்புறமா அரசு துறையில வந்து நெறைய பேரு உயர் பதவிகளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பதவிகளெல்லாம் இப்ப கிடைக்கக்கூடிய காலம். கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். புரமோஷன்கள் வந்து உறுதியாக இருக்கு. ஏன்னா, குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தில விழுகிறதுனால கண்டிப்பாக அந்த துறையிலேயும் முன்னேற்றமா இருக்கும். அதேமாரி வங்கித் துறையில இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வங்கித் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில வந்து நீதித்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக துறையில, அறங்காவல் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். புரியுதுங்களா? விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள், ராணுவத்தில இருக்கவங்க, ராணுவ உற்பத்தி தளவாடங்கள் பண்றவங்க, அந்த துறையெல்லாம் ஒரு சிறந்த விளங்கக்கூடிய துறை. குறிப்பா சொல்லப்போனா மருத்துவத்துறை வந்து புகழ்பெற்று விளங்கும். மருத்துவத்துறை வந்து அதீத வளர்ச்சிய பெறும். அதன் மூலியமா மருத்துவ படிப்பு படிச்சவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதிலெல்லாம் சிறப்பாக வருவீர்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். காய்கறி விற்பனையாளர்கள், மளிகை பொருட்கள் விற்பனையாளர்கள், மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நல்ல வளர்ச்சி தரக்கூடிய காலகட்டம். அதேமாரி தங்க ஆபரண தொழில்கள் செய்றவங்களுக்கு எல்லாமே அருமையா இருக்கும். இப்ப ஜவுளி விற்பனையாளர்கள், அவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். ஜவுளி தொழிலெல்லாம் மிக சிறப்பா ஓடும். தனுசு ராசிக்காரவங்களுக்கு. கலைப்பொருட்கள் உற்பத்தி பண்றாங்க இல்லையா? அந்த கலைப்பொருட்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விலை கிடைத்து, அந்த கலை சம்பந்தப்பட்ட பொருள்களை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த உயர்வான நிலைக்கு வந்துவிடும். அதுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். புரியுதுங்களா? அதனால திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேரு சினிமாவில வந்து எல்லா துறையிலும் கலைஞர்களா, தொழில்நுட்ப கலைஞர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான். குறிப்பா அதில பேசி, அதாவது வாய்ஸ் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இது மிக மிக சிறப்பான காலகட்டம். அதேமாரி ஜோதிட சாஸ்திரங்கள்ல இருக்கிறவங்களு, ஜோதிடம் கற்பிப்பவர்களா இருந்தாலும் சரி, ஜோதிடம் சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக அவங்களும் ஒரு சிறந்த வளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. அதுக்கப்புறமா கும்பராசி. இப்போ இந்த கும்பராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில இருந்தவாறே குரு பகவான் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசிய பார்ப்பார். இந்த விருச்சிக ராசி தான் கும்பராசிக்கு தொழில் ஸ்தானம். கும்பராசிக்கு தொழில் ஸ்தானம், விருச்சிக ஸ்தானம் என்றதுனால விருச்சிக ராசியினுடைய அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். ஏறக்குறைய மேச ராசிக்கு சொன்ன பலன்கள் ஒரு பகுதி, ஏன் 3/4 கூட இந்த கும்பராசிக்கு பொருந்தும். இங்கே செவ்வாயினுடைய காரகத்துவமான தொழில்கள்லாம் என்னென்ன இருக்கு என்று அந்த மேச ராசியில சொன்னமோ, அவையெல்லாம் இந்த கும்பராசிக்கு இணையாக வரக்கூடியது தான். அதில ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இந்த மேச ராசிக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன தொழில்கள் செய்திருக்கிறோமோ, அந்த தொழில்கள் வந்து கும்பராசிக்கும் சரியாக ஒத்து வரும் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம். அதையும் தாண்டி இவங்களுக்கு வந்து அதாவது நீர் பாய்ச்சி விவசாயம் செய்றாங்க இல்லையா? தோட்ட வேலைகள், தோட்டத்தில விவசாயம் பண்றது, வயல்வெளியில விவசாயம் பண்றது எல்லாமே இவங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரும். அப்ப இந்த கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து விவசாயங்கள் வந்து மிகுந்த ஒரு சிறப்பான இத கொடுக்கும். விவசாயத்துறையில ஒரு நல்ல வளர்ச்சி பெறுவாங்க, இந்த கும்பராசிக்காரவங்க. அதுக்கு அப்புறமா இதில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பாதுகாப்பு துறையில இருக்காங்க இல்லையா? ராணுவத்தில, போலீஸ்ல இதில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கும். அதே மாரி இரும்பு பொருட்கள் உற்பத்தி, அதாவது சனியினுடைய காரகமும் இரும்பு சம்மந்தப்பட்டதுக்கு உரியதாகும். அப்போ அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்ற கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? அதனால கும்பராசிக்காரவங்கள பொறுத்தமட்டில அவங்களுக்கும் இந்த தொழில், இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான். குறிப்பாக உரம் தயார் பண்ற கம்பெனிகள் எல்லாமே அதீத வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். ரசாயன தொழில் செய்றவங்க எல்லாத்துக்குமே. இவங்களுக்கும் இந்த டிராவல்ஸ்
மெக்கானிக் சம்மந்தப்பட்டது. இதில் எல்லாமே ஒரு அதீத வளர்ச்சி இருக்கும். அப்போ அந்த கும்பராசிக்காரவங்களுக்கும் இது சம்பந்தமான தொழில்கள் அனைத்துமே மிகுந்த சிறப்பான பலனை தந்து அந்த தொழில் அமோகமாக வளர்ச்சி அடையும். கண்டிப்பாக மேசராசி, தனுசு ராசி, கும்பராசிக்காரவங்க தொழிலில் இந்த வருஷம் ஜாக்பாட் அடிச்சே தீருவாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அதாவது இக்கட்டான பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே இந்த நல்ல லாபத்தை பெற்று எல்லாம் முடிச்சுட்டு சொந்தமாக பணத்தை சேமித்து மேலும் மேலும் வேலையை தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த குரு பார்வை கண்டிப்பாக உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்குது. மிக்க நன்றி.